ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய சொதப்பல் பண்ணி வச்சுட்டோம். என்ன ஆச்சுன்னா, சார் சொன்னாங்க இல்லைங்களா, லாஸ்ட் டே வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டு சண்டே நைட்டே கொடுத்துட்டோம். 35,000 மெம்பர்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டாங்க. ஆக்டிவ் பர்சன்ட்டு குறிப்பாக சொன்னாருங்களா. நாங்களும் ஆர்வ கோளாறுல நேற்று ஃபுல்லாக முந்தா நாள் ஃபுல்லாக பார்த்தோம். சார் வந்துட்டு டியூஸ்டே அன்றைக்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. உடனே நேற்று ஃபுல்லாகவும் பார்த்தோம், வரவே இல்லை. நேற்று நைட்டு 11:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது சீரியஸாக போய் கிடையாது, இது உண்மை எல்லாமே. நேற்று நைட்டு 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் என் கூட 2 3 என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்களும். ஆனால் அவங்களாம் போடல, நான் மட்டும் தான் போட்டேன். மறுநாள் காலையில் என்ன ஆச்சு, என் பொண்ணு ஆக்சுவலாக 12th படிக்கிறா. காலையில் எந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூடவே 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். இத்தனை நாள் 5:30 6 மணிக்கு எந்திரிக்கிறவ நேற்று 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு காலையில் நேற்று காலையில் எந்திரிச்சு சரி எதுக்கும் நம்ம சார் நோட்டீஸ் போர்டில் மெசேஜ் போடவே இல்லையே, எதுக்கும் நம்ம வந்துட்டு டேஷ்போர்டில் போய் பார்க்கலான்னு பார்த்தா டேஷ்போர்டில் இருந்துச்சு அந்த அஃபிலியேட்டட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி. எப்படின்னா இப்படி இருந்துச்சு. இதோ இருக்கு இல்லைங்களா, டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நானும் என்ன பண்ணிட்டேன், சரி சார் ஃபார்ம் கொடுத்துட்டாரு, நிறைய தடவை சொல்லிட்டாரா, ஆக்டிவ் பர்சன் அழுத்தி சொன்னார். அவர் நான் என்ன சொல்லிட்டாரு, அந்த நிறைய பேர் கேட்கறது கிடையாது, ஆக்டிவ் பர்சன் தான் வேணும்னாரு. அந்த ஆர்வ கோளாறுல எப்பயும் அதே மாதிரி செய்யறது. அந்த ஆர்வ கோளாறுல இன்னைக்கு என்ன பண்ணியாச்சு, காலை 4:30 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு என் பொண்ணை கூட படிக்க விடாம சார் வந்து பிளாக் ஓப்பன் பண்ணலாம், ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்துச்சுன்னா பிளாக் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அதுவும் ஆர்வ கோளாறுல ஒரு பிளாகரும் ஓப்பன் பண்ணி, சரி இன்ஸ்டாகிராமில் தான் நிறையா நம்ம வீடியோ போட்டாச்சு, சரி பிளாகர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிளாகரும் ஓப்பன் பண்ணி அந்த யூஆர்எல் கோடு எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எதையோ தேடி பிடிச்சி அலைஞ்சி, பிளாகர் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணோம், தேடி பிடிச்சி அலைஞ்சி அந்த பிளாகருடைய யூஆர்எல் கோடு எல்லாத்தையும் போட்டாச்சு, சப்மிட் ஆகல. கேட்டால் யூஆர்எல் கோடு தப்புன்னு வந்துச்சு. சரின்னு பிளாக் அப்புறம் யூடியூப்ல சர்ச் பண்ணி எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் யூஆர்எல் கோடு இருந்துச்சு. அப்புறமா சர்ச் பண்ணி இதான் என் பொண்ணிட்ட இதான் யூஆர்எல் கோடு அப்படின்னு உடனே அதை பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு ஆமாம் சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு முடிஞ்சே போச்சு, என் சொல்லி முடிஞ்சிச்சு. சார் அப்புறமா என்ன பண்ணாரு, ஒரு 9:30 வீடியோ போட்டாங்க, ஆடியோ போட்டு அதில் கேட்டால் அப்புறமா தான் சார் சொல்கிறாரு, இது நிஜமாக நான் போய் சொல்லவே இல்லைங்க, உண்மையாலுமே இதான் நடந்துச்சு. சார் அப்புறமா சொல்கிறாரு, ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணால் சஸ்பெண்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரே ஷாக் ஆகிட்டேன் நான். சார் இதுக்கு என்ன சார் முடிவு, தயவு செய்து எனக்கு இது சங்கர் சாருக்கு அனுப்பி விடுங்க. அதாவது அவர் என்ன தான் அதாவது ஆக்டிவ் பர்சன் சொன்ன அந்த ஆர்வ கோளாறால் இந்த பிரச்சனை நடந்துச்சு. நல்ல வேலை நான் என்னோட டவுன்லைன்ஸ்க்கு யாருமே சொல்லவே இல்லை அந்த நேரத்தில். ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சீரியஸாக நான் ஒருத்தவங்களுக்கு ட்ரைன் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்னா அவங்களும் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலை அவங்க பண்ணலை. ஏன்னாக்கா இது இன்கேஸ் இந்த ஐடி சஸ்பெண்ட் ஆச்சுன்னா திருப்பியும் மெயில் அனுப்பி அதை அட்மினுக்கு போயிட்டு அதை எல்லோரும் பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ப்ளீஸ், இது நிஜமாலுமே அந்த ஆர்வக்குள்ளார் மட்டும்தான். சார் இவ்வளோ படுறாங்களே அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் இதை நாங்கள் செஞ்சோம். அதுவும் இல்லாமல் பிளாக் வந்துட்டு ஈஸியாக நம்ம அது பண்ணலாம் ஃபோனில் அப்படின்றதுனால தான். அதுக்கப்புறம் சார் சொன்னதுக்கப்புறம் தான் போய் நாங்கள் செக் பண்ணவே செஞ்சோம். இல்லாட்டி பிளாகர் பக்கம் போயே இருக்க மாட்டோம். இன்ஸ்டாகிராமு யூடியூப் சேனலில் அதிலே போயிருப்போம். யூடியூப் சேனலுமே இருக்குது, இருந்தாலும் அந்த ஒரு ஆர்வக்குள்ளாரில் போயாச்சு. சார் இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தயவுசெய்து சஸ்பெண்ட் பண்ணி திருப்பியும் அதை போயிட்டு எல்லாருக்கும் மெயில் போட்டு அது இன்னும் இழுக்கிறது. ப்ளீஸ் சார், இதுக்கு என்ன சொல்யூஷனோ அது இப்போவே சொல்லுங்கள். இல்லை டேரெக்டாக என்னை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணாதீங்க சார், அது வந்துட்டு திருப்பி போயிட்டு நான் எல்லாத்தையும் மெயில் அனுப்பி எல்லாத்தையும் பண்ணணும். கொஞ்சம் பாருங்கள் சார், இது நிஜம் ப்ராமிஸாக இது ஆர்வ கோளாறு மட்டும்தான். நீங்கள் ஒரு தடவையும் கஷ்டப்படுறீங்களே, யாரும் வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மட்டும்தான் போட்டது. இது என்ன சொல்யூஷனோ அதை சொல்லுங்கள் சார். எனக்கா இதில் என்னுடைய டவுன்லைனருக்கு நான் ஒரு ஐடி போட்டு கொடுத்தேன், அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த பெண்டிங் ஐடியை இன்னும் சரி பண்ணல, அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அது எப்படி நாங்கள் போட்டோம் அப்படின்னா, ஒரு ஐடி போட்டோம், அது சஸ்பெண்ட், அதாவது அந்த ஐடி வந்துட்டு தப்பான டவுன்லைனர் கிட்ட போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஐடியை நாங்கள் ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிட்டு 2 நாள் ஆச்சு சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு. சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த ஐடியோட ப்ரூஃப் இருக்குங்களா, பேங்க் ப்ரூஃப், அந்த பேங்க் ப்ரூஃபை வச்சு நாங்கள் அடுத்த ஒரு இது போட்டது, ஐடி போட்டது. அந்த ஐடி டில் இது வரைக்குமே பெண்டிங்கில் இருக்குது. அதில் 1100 சம்திங் இருக்குது அமௌண்ட்டு. அதுக்குமே மெயில் நிறைய தடவை அனுப்பியாச்சு. அதில் இன்னொரு கஷ்டமாயிடுச்சு என்னன்னா, மெயில் ஐடி மாத்திர மாதிரி இருக்குது, எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது சார். இது நான் குறை சொல்லலை. நான் எத்தனையோ மெயில் போட்டாச்சு, எத்தனையோ தடவை வந்துட்டு யூடியூப் மெசேஜும் எத்தனையோ மெயில் போட்டாச்சு, 2 3 கமெண்ட்ஸ் சொல்லியாச்சு. அதனால் எனக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க சார். நான் தான் போட்டு கொடுத்தேன், கிட்டத்தட்ட ஒரு 10 ஐடி கிட்ட போட்டுருந்தேன். இந்த ஒரு ஐடி மட்டும் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க சார். பெண்டிங் ஐடியில் இருக்குது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காசு அதாவது வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சிரமமாக இருப்பாங்க சார். கொஞ்சம் பாருங்கள் சார். இது மட்டும்தான் சார், இந்த 2 ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு இதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கமே வரல. சீரியஸ்லி நான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க அப்படின்ட்டு உங்களை மதிச்சதுனால தான் சார் நாங்கள் இப்படி பண்ணோம். பாருங்கள் சார். தேங்க்யூ சார். சார் அந்த சஸ்பெண்ட் ஆன ஐடி எதுனா இதோ இருக்குது பாருங்கள். இதுதான் சார் அந்த சஸ்பெண்ட் ஐடி. இதுதான் அந்த சஸ்பெண்ட் ஐடி. இந்த ஐடி தான் அந்த பாருங்கள், இது சஸ்பெண்ட் ஆனது. இந்த ஐடியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அந்த ஐடி போட்டது. அது எந்த ஐடினா நான் காமிக்கிறேன் சார். அது இந்த ஐடி தான் சார். அது இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது சார். அது வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது. இது நான் இதில் எந்த ஃபோர்ஜரியும் பண்ணல சார். நான் அந்த ஐடியை டிக்ளைன் பண்ணிவிட்டு இந்த ஐடியா வந்துட்டு அந்த ஐடியை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஐடி போட்டது அதே ப்ரூஃபில். இதுதான் சார் அதோட இது. நான் அதோட ப்ரூஃப் வேணாலும் உங்களுக்கு பேங்க் ப்ரூஃபும் நான் அதிலே சப்மிட் பண்ணுறேன். பேங்க் ப்ரூஃப் நான் வேணால் லைவில் சப்மிட் பண்ணுறேன் சார். நான் ஏற்கனவே மெயில் எல்லாம் போட்டாச்சு சார். கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் சார். சார் இதான் சார் அந்த பேங்க் ப்ரூஃபு. நீங்கள் லாஸ்ட்டில் இருக்க நம்பர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக யார் கேட்டாலும் கமெண்டர்ஸ் யாருன்னா கேட்டாங்க அப்படின்னா நான் ப்ரூஃபில் அனுப்பி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே மெயிலில் அனுப்பியிருக்கேன் சார். நீங்கள் அந்த லாஸ்ட் நம்பர் வச்சு செக் பண்ணிக்கலாம் சார். இதுவுமே நீங்கள் சொல்லதுனால தான் இதெல்லாம் டெலிட் பண்ணி அனுப்புகிறேன் சார். இந்த ப்ரூஃபை வச்சு யாரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் மட்டும்தான் டெலிட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் சார்.